விற்பனைக்கு வச்சிருக்கிற விதைகளை எப்படி பத்திரமா சேமிச்சு வைக்கணும், முறையா எப்படி விற்கணுங்கிறத பார்க்கலாம். விதை விற்பனைக்காகவோ சேமிப்புக்காகவோ லைசன்ஸ் வாங்கியிருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல விற்பனையோ சேமிப்போ பண்ணி வச்சிருந்தா அதை ஆய்வு செஞ்சு விதைக்கான உரிமத்தை ரத்து செய்யற அதிகாரம் விதை ஆய்வாளருக்கு இருக்குங்க. விதைகள் கொள்முதல், விற்பனை மற்றும் கையிருப்பு பதிவு செய்வதற்காக தனியாக ஒரு நோட்டு தயார் செஞ்சு வேளாண் விதை ஆய்வாளரிடம் அனுமதி வாங்கின பின்னாடி தாங்க விதையை கொள்முதல் செய்யவோ விற்கவோ செய்யணுங்க. விதைகளை கொள்முதல் செய்யும் போது முறையான கொள்முதல் ரசீதுகள் இருக்கணுங்க. அதே மாதிரி அந்த விதைகளுக்கான முளைப்பு திறன் சான்று தவறாம வச்சிருக்கணுங்க. விவசாயிகளுக்கு விதைகளை விற்கும் போது அந்த விற்பனை பில்லுல அந்த விதைகளை பத்தின முழுமையான விவரங்கள் தெரிவிச்சிருக்கணுங்க. விதைகளை எப்போதுமே முழுமையான அடைக்கப்பட்ட பாக்கெட்லயே விற்கணுங்க. உதிரிகளா விற்க கூடாது, அதாவது லூஸ்ல விற்க கூடாது. 1/4 கிலோனா 1/4 கிலோ பாக்கெட்ல இருக்கணும். இது மாதிரியான பல வகையான கட்டுப்பாடுகள் விதைகளை விற்பனை செய்யறவங்களுக்கு இருக்குதுங்க. விதை